இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. அன்பின் தேவ பிள்ளைகளே, நம் வாழ்கின்ற இந்த நாட்களில் இரக்கம் நிறைந்தவர்களாய் நாம் இருப்போமானால் நிச்சயம் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். லூக்காக்கு எழுதின நிருபத்தின் 16வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிப்போம். ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான். அவன் வீட்டு வாசலிலே லாசுரு என்று பேர் கொண்ட ஒரு தரித்திரன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று. ஐஸ்வர்யவான் அநேக முறை அந்த லாசுருவை கடந்து சென்றிருக்கலாம், பார்த்திருக்கலாம். ஆனால் ஒரு முறையும் அவனுக்கு இரக்கம் செய்ததாய் வேதம் சொல்லவே இல்லை. 2 பேரும் மரித்து போனார்கள். இரக்கமே இல்லாத அவன் பாதாளத்திலே தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் லாசுருவுக்கோ ஆபிரகாமுடைய மடி கிடைத்தது. நாம் தேவனுக்கு பிரியமாய் இந்த நாட்கள் இரக்கமுள்ளவர்களாய் வாழ்வோமானால் நிச்சயமாய் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம்.